ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை தேவனுடைய செய்தியை ஆவியானுடைய துணை கொண்டு நாம் பகிர்ந்து கொள்ளும் போது அது அனைவருக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது என்று நான் சொல்லி கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட கடந்த வாரம் நிறைந்திருத்தல் என்ற ஒரு தலைப்பிலே நிறைந்த ஆசீர்வாதம் என்னெல்லாம் செய்யுதுன்னு நம்ம பார்த்தோம். 3 தலைப்புள்ள நிறைந்து பெருகுதல், நிறைந்து குறைவையெல்லாம் நிறைவாக்குதல், நிறைந்து சத்துருவின் கையிலிருந்து விடுவித்தல் என்று சொல்லி 3 தலைப்புகளை பார்த்தோம். இன்றைய நாளே கூட அதே மாதிரி 3 தலைப்புகளை நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மா பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை, மா பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை, மூடும் திரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற தேடி வந்தேன் கிருபை தாருமே, தேடி வந்தேன் கிருபை தாருமே, தினமதி காலையில் தேடும் போது கிருபை, தினமதி காலையில் தேடும் போது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் கொண்ட ஆண்டவரே, உம்முடைய கிருபையை அளவில்லாமல் பொழிந்து உம்முடைய வார்த்தையை பேச நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இன்றைய நாளிலும் கூட நாம் எதை நிரம்பி வழிந்து என்ன ஆசீர்வாதம் பார்க்கும்போது, முதலாவது நிறைத்து தாகம் தீர்க்கிற ஒரு ஆசீர்வாதம், நிறைத்து தாகம் தீர்க்கிற ஆசீர்வாதம். வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். 20ஆம் வசனம் வாசிங்களா. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிச்சு. பாருங்க, இந்த அருமையான வேளையில இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். நான் அந்த சுருக்கத்தை சொல்றேன். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனா இருக்கிறான். 4ஆம் வசனத்துல இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நல்ல உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு ஆகாப் மரித்து போன பிறகு மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்றான். அப்படி கலகம் பண்ண உடனே இந்த ராஜா என்ன பண்றாரு, உடனே போய் யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலெல்லாம் இலக்கம் பார்த்துட்டு, மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாக கலகம் பண்றாரு, அதனால நீங்க என்னோட யுத்தத்தில் வருகிறீங்களா அப்படின்னு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கூப்பிடுறார். உடனே யோசபாத், நானும் வருகிறேன், நானும் வரேன், நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லி, என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழியா நம்ம போறோம் அப்படின்னு சொல்லணும்னா அவன் சொல்றான் ஏதோம் வழியா, ஏதோ மனாந்திர வழியான்னு சொல்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் 3 பேரும் சேர்ந்து போறாங்க.
போற வழியில அந்த இடத்துல சுற்றி திரிந்து 7 நாள் சுற்றி திரிறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணி இல்லாம போயிருது. அப்ப இந்த இஸ்ரவேலின் ராஜா ஐயோ இந்த 3 ராஜாக்களும் கர்த்தர் மோவாபியன் கையில ஒப்பு கொடுத்த வரவழைத்தாரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கலக்கமாயி அப்ப அப்படி கலக்கமாகும் போது யோசபாத் ராஜா சொல்றா, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் சொல்றான், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி. பாத்தீங்களா, யோசபாத் ராஜா எப்பவுமே எந்த ஒரு காரியனாலும் பாருங்க, அவனுக்கு விரோதமாக மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை பள்ளத்தாக்கின வந்த போது எந்த ஒரு ராஜா கிட்டையும் அவன் உதவி கேட்கல. மாறாக தன்னுடைய ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து ஆலய முகப்புல உபவாசித்து ஜெபித்து ஆண்டு விட்ட முறையிட்டு ஆண்டு விட்டு இருந்து அவன் யோசனை கேட்டு காரியங்களை செய்யறாரு. ஆண்டவர் அவர்களுக்கு அந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக வந்தவர்களை எல்லாம் அவர்களுக்கு விரோதமாய் ஒருவருக்கு ஒரு விரோதமாய் எழும்பி வெட்டுண்டு விழும்படியாக செய்யறாரு. இவர்களுக்கு அந்த யுத்தம் வெற்றி கிடைத்தது. அப்படிப்பட்ட யோசபாத் ராஜா தான் என்ன செய்யறாரு, நாம் கர்த்தரிடத்தில் 11ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என்ற தீர்க்கதரிசி இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரர் ஒருவன் மறுமொழி சொல்றான். உடனே அவருக்கு போய் அங்க போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க போறாங்க. 3 பேரும் எல்லாம் 3 ராஜாக்களும் அங்க போறாங்க. இஸ்ரவேலின் ராஜா, யூதா ராஜா, ஏதோமின் ராஜா 3 பேரும் போறாங்க. அப்ப எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து சொல்றாரு, எனக்கும் உனக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் அந்த இஸ்ரவேலின் ராஜா ரொம்ப என்ன பண்றாரு, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யறாருன்னு 2ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த எலிசா தீர்க்கதரிசி அவரை பார்த்து சொல்றார், எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்தில் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசனம் போய் கேளுங்க, அங்க போய் கேட்க வேண்டியதானே. அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில ஒப்பு கொடுத்துருவாருன்னு சொல்லிதான் நான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எலிசா சொல்றாரு, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை பார்க்காமல் இருந்தால் உன்னை எப்போ விரட்டி விட்டுருப்பேன். அவனுடைய முகத்துக்காக தான் நான் என்ன பண்றேன், நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை முன்னிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு இப்பொழுது ஒரு சுரமண்டலக்காரனை நீங்க வரவழைங்க, என்னிடத்துல கொண்டு வாங்கன்னு சொன்னோன்னே சுரமண்டலக்காரன் வரான். வந்தவன வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் சொல்றார். பாருங்க, 16ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், வாசிக்க கேட்போம். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். போதும் பாருங்க, இந்த தண்ணி நிரம்பணும்னா இந்த பள்ளத்தாக்கு எங்கிலும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 ஆவியானுடைய துணை கொண்டு வேதத்தை வாசிக்கணும். அப்பதான் நமக்கு அந்த ஒரு பெரிய அந்த விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். வாய்க்கால்கள் பாருங்க, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. ஆனா என்ன ஆகும், பள்ளத்தாக்குகள் என்ன பண்ணும், தண்ணீரால் நிரப்பப்படும். பள்ளத்தாக்கு எப்படிங்க முடியும், வாய்க்கால வெட்டினாதான் நிரம்ப. வாய்க்கால் என்பது வாய் என்பது தமிழ் அர்த்தமாய் இருக்கிறது. ஆனா கால் என்பது அழைப்பை குறிக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய வாயினாலே அவரை அழைக்க வேண்டும். அதாவது என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்றுதான் இந்த அர்த்தம். முதலாவது ஜெபியுங்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. ஆனா பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். உங்க மிருக ஜீவன்களும் நீங்களும் தண்ணீர் குடிப்பீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. வாய்க்கால் எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய வாயினால கால் பண்ணணும், அவர்கிட்ட பிரேயர் ரிக்வெஸ்ட் ஏறெடுத்துக்கொண்டே இருக்கணும். அப்படி ஏறெடுக்கும் போது எந்த சூழ்நிலை சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலையால, காற்று இல்ல, மழை இல்ல, எதுவுமே இல்ல, ஒரு சைன் எதுவுமே, மழை வரக்கூடிய ஒரு சைனே இல்ல. ஆனா வாய்க்கால் நிரம்பும், பள்ளத்தாக்குகள் நிரம்பும். பிரியமானவர்களே, நீங்க சொல்லுங்க, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்காலை வெட்ட வேண்டும், அவ்வளவுதான். வாய்க்கால் வெட்டுங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக உங்களுடைய வாயை விரிவாய் திறந்து கால் பண்ணுங்க. ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள், அழையுங்கள், ஜெபியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பள்ளத்தாக்குகள் நிரம்பும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. இதுதான் ஜபம். ஜபத்தினாலே நிறைந்து அவர்களுடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு விஷயம் கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அந்த 20ஆம் வசனம் பாருங்க திரும்பமா. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிச்சு. அது மட்டும் இல்லாம 18ஆம் வசனம் வாசிங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம்,
மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார். பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி கிட்ட யோசபாத் ராஜா ஐடியா சொன்னதுனால 3 பேரும் வராங்க. எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவை கண்டு ரிஜெக்ட் பண்றாரு. ஆனா யோசபாத் ராஜாவின் முகத்தை பார்த்துதான் நான் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, முதலாவது சுரமண்டல துதிக்க சொல்றாங்க, ஆண்டவரை பிரைஸ் பண்ண சுரமண்டலம் வாசிக்கிறாம. அப்ப கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் சொல்றான், யாருன்னா எலிசா தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அதுதான் பிரியமானவர்களே, பள்ளத்தாக்குல காற்று வராது, மழை வராது, எதுவுமே வராது, வாய்க்காலை மட்டும் வெட்டுங்க, ஜெபம் மட்டும் பண்ணுங்க, அவரை கால் பண்ணுங்க, அவரை அழைங்க, அப்போது நிச்சயமாய் காரியம் நடக்கும். மோவாபியரை உங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். இந்த காரியம் கர்த்தருடைய பார்வையிலே அற்பமான காரியம், அற்ப காரியம், அவருக்கு இது ரொம்ப லேசான காரியம் அப்படின்னு சொல்லி சொல்றார். மறுநாள் காலமே அவர்கள் பலி செலுத்தப்படும் நேரத்திலே இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. பாருங்க அடுத்த வசனம் பாருங்க, 21. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். அடுத்தது, மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததனால் அந்த தண்ணீர் அவருக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அந்த தண்ணீர் ரத்தம் போல சிவப்பா, அவ்வளவு தண்ணி வருது, சூரியன் அது மேல பிரகாசிக்குது, எல்லாரும் தண்ணீர் குடிச்சது போக இங்க ஒரு அற்புதம். ஆண்டவர் அவருடைய மன கண்களை எப்படி திறந்திருக்கார் பாருங்க. அதனால் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ரத்தம், இது ரத்தம்ன்றாங்க. அவங்க கண்களுக்கு இது ரத்தமா தெரிஞ்சிச்சு. அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரையொருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். 3 ராஜாக்கள் வந்தாங்க இல்லையா, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாய் வெட்டிண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதோவெனில் இஸ்ரவேலின் வேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாக முறியடித்து அவர்கள் தேசத்தில் புகுந்த அங்கேயும் மோவாபியரை முறியடித்தாங்க. அவங்க கண்களுக்கு அதை ரத்தமா ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். பாத்தீங்களா, நீங்களும் நானும் கால் பண்ணிட்டோம்னா இப்படி வாய் சும்மா இருக்காதபடி அவரை கால் பண்ணோம், அவரை அழைச்சி அவர்கிட்ட ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுத்தோம்னா கர்த்தர் காரியங்கள் எல்லாம் லகுவாய் மாற்றி தருவார். அவருடைய பார்வைக்கு சூழ்நிலைகள்லாம் சாதகமா இல்லையா, நீங்க கேட்கிற காரியம் எதுவுமே நடக்காத மாதிரி எதுவுமே நடக்கல, எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இது நடக்கவே நடக்காது நம்ம சொல்லிட்டு இருக்கோமா, அதே மாதிரி சூழ்நிலை உருவாயிக்க பயப்பட வேண்டாம். வாயினால ஆண்டவரை நம்ம கால் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணும் போது, ஜெபிக்கும் போது முதலாவது துதிக்கணும், அடுத்தது ஜெபிக்கணும். இந்த 2 காரியம் செய்யும் போது வாய்க்கால்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பும். அதன் மூலமாக அதிசயப்பட்டு மோவாபியர் திரும்பி போனார்கள். அவங்களே வெட்டுண்டு விழுந்துட்டாங்கப்பா, பாங்க போலான்னு போது இவங்க பின்னாடி போய் முறியடித்து அவர்கள் முறிந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஜெபத்தில் காரியங்களை செய்ய நாம் அழைக்கப்படுறோம். அப்படி ஜெபிக்கும் போது கட்டாயம் கர்த்தர் நம்மை நிறைத்து ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய தாகம் எந்த தாகமா இருந்தாலும் நம்முடைய தாகத்தை தீர்க்கிற நம்முடைய ஆண்டவராயிருக்கிறார். ஒரு பாடலை கூட பாடலாம். ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜபாவியால் என்னை நிரப்பிடுமே. ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜபாவியால் என்னை நிரப்பிடுமே. ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜப சிந்தையனில் தாருமே என் தேவா. ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜபாவியால் என்னை நிரப்பிடுமே. அடுத்தது பாருங்க, நிறைத்து தம்மண்டை அழைக்கிறவராயிருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 7. லூக்கா 5 வசனம் 7. அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்புறாங்க. அதான் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். இது நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். கெனேசரத்து கடற்கரையில இயேசு போதகம் பண்ணும்படியாக வராரு. அங்க 2 படகுகள் இருந்தது. அதிலே ஒன்று சீமோனுடையதா இருந்தது. ஜனங்கள்லாம் நிறைய வந்த உடனே அவர் கீழே பிரசங்கம் பண்ணா கீழே இருக்கிறவங்களுக்கு
கூட்டத்துல தெரியாதுன்னு அவர் படகில் ஏறி பிரசங்கம் பண்ணும்படியாக அந்த படகை கேட்கிறாரு. அந்த சீமோன் வந்து இது காலியான படகை அவருக்கு கொடுக்கிறாரு. சற்று ஆழத்தில் கொஞ்சம் தள்ளிட்டு போங்க, சற்று தள்ளி போங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்க அந்த இடத்துல அவர் சொல்றாரு, கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகள் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடைய. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கணும். அவனுடைய பர்மிஷன்ல தான் அவர் வந்து அந்த படகுல ஏறாரு. நம்முடைய ஆண்டவர் எந்த காரியம் செய்தாலும் ஒழுங்கும் கிரமமாய் செய்வார். அந்த படகு முழுக்க காலியா இருக்குதுங்க. வலை முழுவதும் காலியா இருக்கு. வலை அலசி கொண்டிருக்காங்க. முழுவதும் மீன் பிடித்தும் மீன் ஒன்றும் அகப்படவில்லை. அவருடைய பிரயாசம் எல்லாம் வீணாய் போனது. அவர் மிகுந்த துக்கத்தோடு அந்த வலைகளை அலசி கொண்டிருக்கும் போது இயேசு பிரசங்கம் பண்ணினா. என்ன பிரசங்கம் பண்ணார்களா தெரியாது. நிரம்பி வழிகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை குறித்த ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி இருந்திருக்க கூடும். பேதுரு மற்ற கூட்டாளிகள் எல்லாம் வலையை அலசி கொண்டிருந்தாலும் அவனுடைய காதுகள் இயேசுவின் பிரசங்கத்தை, அந்த ஆழமான சத்தியத்தை கேட்டிருக்க வேண்டும். என்ன இவர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறாரே, என்னுடைய கற்பனை தான் அதுல போடப்படவில்லை. என்ன ஆசீர்வாதம், என்ன பேசினார்னு போதகம் பண்ணினார், அவ்வளவுதான். அதை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். கேட்டு முடித்த பிறகு என்ன செய்யறாரு, போதகம் பண்ணி முடித்த பின்பு 4ஆம் வசனம் பாருங்க. 4ஆம் வசனத்துல சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா அவன் சீமோன் சொல்றாரு, ஐயரே முழுதும் மீன் பிடித்தோம், மீன் ஒன்று அகப்படவில்லை, ஆயினும் உம்முடைய வார்த்தையின் படி வலையப்படி. ஏன்னா வார்த்தையின் வல்லமையை பிரசங்க நேரத்திலே அவன் கேட்டுறான். இல்லன்னா எப்படி திடீர்னு ஒருத்தர் வராரு, பிரசங்கம் பண்றாரு, அவருடைய வார்த்தை என்னையா, நீங்க பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணீங்களா, படகு கேட்டீங்களா, பிரசங்கம் பண்ணீங்களா, போங்க, இத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், மீனை பத்தி வலைய பத்தி, எந்த நேரத்துல மீன் விழும், அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா அவருடைய வார்த்தையில், அந்த போதகத்தில் ஒரு வல்லமை இருந்ததை பேதுரு உணர்ந்தான், சீமோன் உணர்ந்தான் பாருங்க. அதனாலதான் அவன் சொல்றான், நான் எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபிஷர்மேன் இருந்தா கூட நீங்க நிரம்பி வழித பத்தி பேசுனீங்களா, உடைய வார்த்தையின்படி நான் போடுறேன்னு சொல்லிட்டு வார்த்தையின்படி போடுறான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இப்போ வாசிக்க கேட்ட வசனம் பாருங்க. அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பாருங்க, ஒரு படகை தான் அவன் ஆண்டவருக்கு கொடுத்தான். ஆண்டவர் 2 காலியான படகையும் அவர் வந்து நிரப்பினார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்ம ஒண்ணுதாங்க கேட்கிறோம், அவர் 2 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு, நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். மட்டுமல்ல, அவன் அப்படியே அவருடைய பாதத்துல விழுந்த, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னா என்ன, நீர் பரிசுத்தமானவரப்பா, உடைய வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கிறதப்பா, நீங்க எவ்வளவு வல்லமை மிகுந்தவர், நீங்க என்கிட்ட நிக்கிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, நீங்க போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்கும் பிரமிப்பாயிடுச்சு. அந்த மீன்கள், திரளான மீன்கள், அவனுடைய வாழ்க்கையிலே அது போன்ற மீன்கள் பார்த்ததே கிடையாது. இழுக்க முடியல. கூட்டாளிகள் வந்து உதவி செய்யறாங்க பாருங்க. அப்ப வந்து 10ஆம் வசனம், சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன். நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பான்னு சொல்ற. ஆக்குவேன் கூட சொல்ல, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவர் இருப்பாய் என்று சொன்னான். உடனே அவர்கள் அந்த படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் இதுதாங்க அவர் விரும்புகிற காரியம். இந்த உலகத்துல இதுவரைக்கும் நான் மீன் பிடிக்கல, இவ்வளவு மீன் ஆண்டவரே, நான் போய் என் வீட்டுல எல்லாருக்கும் கொடுத்து பொழைச்சி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் என் சாமி அப்படின்னு என்ன பண்ணல, அவரு சொல்லவே இல்லைங்க. உடனே படகுகளை அங்க கரையில நிறுத்தி, யார் என்ன பண்ணா என்ன, இந்த இயேசு அற்புதமானவர், இவர் பின்னாலே போவோம். இத்தனைக்கும் பேதுருலாம் சீமோன் வந்து திருமணம் ஆனவன், ஆனாலும் கூட எல்லாவற்றையும் விட்டு அவன் அவருக்கு பின் சென்றான். அருமையான வேளையிலே நிரப்பி அழைத்தார். பாத்தீங்களா, நம்ம எல்லாரையும் நிரப்பி இருக்கார் இல்லையா? எத்தனையோ பேர் எங்கெங்கயோ கடக்கும் போது நம்மளை கொண்டு போய் நம்மளை எவ்வளவு ஆசீர்வாதத்தினால நிரப்பி இருக்கிறார். ஆனா நம்ம கர்த்தருக்காய் எழும்புகிறோமா? கர்த்தர் பின்னால போக நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? உலகத்தின் காரியங்கள்ல நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
உலகத்தின் காரியங்களையே நம்ம கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் ஆசா பாசங்கள் எல்லாம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ மீன் பிடிக்க வேண்டாப்பா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்றார். உன்னை சீஷன் ஆக்குவேன், நீ என் பின்னாடி வா அப்படின்னு சொல்றார். எல்லாவற்றையும் விட்டு பின் வந்தா நிரப்பி அழைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். முதல்ல நிறைத்து தாகம் தீர்க்கிறவராயிருந்தார், இப்ப நிரப்பி நம்மண்டை அழைக்கிறவர்க்கா. ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் பாருங்க, 11ஆம் வசனம். அங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இருக்கு, அதையும் சொல்லலாம். சீமேன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. பாருங்க, அங்கேயும் வலை கிழியத்தக்கதாக தான் தவிர கிழியில வலை. எல்லா மீன்களும் சேஃப்டியா கொண்டு வந்து சேஃபா கொண்டு வந்து படகுல நிரப்பிட்டாங்க. ஆனா இங்கேயும் பாருங்க, கர்த்தர் உயிர் தெழுந்த பிறகு வந்த அற்புதம், அதிசயமான ஒரு காரியம் நடந்தது. நமக்கு தெரியும், இவங்கெல்லாம் இயேசு வந்து கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, பின்மாற்றத்துக்கு போய் திரும்பி அதே மாதிரி கடற்கரையில வந்து திபேரியா கடற்கரையில வந்து மறுபடியும் அப்படி அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து அவருக்கு வெளிப்படுறாரு. எப்படி பாருங்க, இவ்வளோலாம் அற்புதம் நடந்து எவ்வளவோ நல்லா செஞ்சார் பேதுரு, எல்லாரும் யோவான் யாக்கோபு எல்லாம் நல்லா செஞ்சாங்க அவரோட கூட இருந்து. ஆனா என்ன செய்யல, அவங்க வந்து திரும்ப பின்மாற்றத்துக்கு போனாங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துல என்ன நடக்குதுலாம் நமக்கு தெரியும். ஏசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்கன்னா ஒண்ணுமில்லை அப்படின்றாங்க. ஒண்ணுமில்லைன்னு சொல்றாங்க ஆண்டவர் கேட்டதுக்கு. ஆனா ஆண்டவர்னு அவரை தெரியல. அதுக்கு பிறகு யோவானுக்கு தெரியுது, சீஷனை பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் வந்து ஐயோ வந்துட்டாரு, உயிரோட எழுச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெட்கப்பட்டு கேட்டுக்கொண்டு வஸ்திரம் இல்லாதவனா இருந்தப்பனால அவன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். இவர்கள்லாம் சீஷர்கள்லாம் கரைக்கு வராங்க. அப்ப கரையில கரி நெருப்பை போட்டு பாருங்க, அந்த கடற்கரை மணல் சூட்டுல காத்து எப்படி அடிக்கும் கடற்கரையில, அந்த காத்துல கரி நெருப்பை போட்டு அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யறாரு, நிறைய வந்து அவங்களுக்கு பிரியமான உணவு வந்து தயார் பண்றார். பாருங்க, கரி நெருப்பு போட்டிருக்கிறதும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார். பசியோடு என் சீஷர்கள் வருவார்கள் என்று சொல்லி மீண்டுமாய் 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுக்கிறான் சீமோன் பேதுரு. அப்ப இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை பார்த்து, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுக்கிறார். நிறைத்து அவர்களை வயிற்று பசிய ஆற்றும்படியாக அவர்களை போஷித்து என்ன பண்றாரு, அவர் வந்து தம்மண்டை அழைக்கிறவராயிருக்கிறார். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல அவரை விட்டு போக கூடாது. அவர் அழைச்சுதான் அவர் அண்டை எப்போது நாம் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனவே அவர் அண்டை நாம் ஓடி வருவோம். அவர் அழைக்கிற அழைப்புக்கு நான் பாத்திரவான்களாய் இருந்து இருக்கும் போது நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு பாடலை கூட நம்ம பாடலாம். அழைக்கிறார் அன்பாயின்றே உன்னை, கல்லும் கரையும் கல்வாரி அண்டை கர்த்தர் அழைக்கிறார். காலங்களும் கடந்திடும், வாழ வயதும் மாறும், தேவனை சந்திக்கும் வேளையிதே, தேடி நீ வாராயோ. தேவனை சந்திக்கும் வேளையிதே, தேடி நீ வாராயோ. அழைக்கிறார் அன்பாயின்றே உன்னை, கல்லும் கரையும் கல்வாரி அண்டை கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை அருமையான பாடல் பாருங்க. சாராள் நவ்ரோஜி சகோதரி வந்து அவ்வளவு அருமையா அழைப்பை பற்றி நிறைய பாடல்கள் பாடிருக்காங்க. நம்மை அழைக்கும் தேவனை நம்ம விட்டுறக்கூடாது. கல்லும் கரையும் கல்வாரி அன்பின் அந்த அழைப்பை நாம் உதாசீனப்படுத்தாதபடி அவரண்டை வரும் பொழுது அவர் நிறைத்து நம்மை அழைக்கிறவர், நிறைத்து ஆசீர்வதிக்கிறவர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. கடைசியாக நிரப்பி ஆறுதல் படுத்துகிற தேவன், ஆறுதலால் நம்மை நிறைந்திருக்க பண்ணுகிற தேவன். 2 கொரிந்தியர் 7:4 வாசிக்கலாம். மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன்.
எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். பாத்தீங்களா, நான் ஆறுதலால நிறைந்திருக்கிறேன். உங்களோட நான் பேசுறேன். கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாரை பார்த்து சொல்றாரு, நான் ரொம்ப ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எனக்கு உண்டான சகல உபத்திரமும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். அந்த ஆறுதலாம் உங்களுக்கு கொடுக்கிறேன். சகல கிருபையும் ஆறுதலும் பொருந்திய தேவன் நம்முடைய தேவன். ஆறுதலை பெருக செய்கிற ஆண்டவர், ஆறுதல் கொடுக்கிற ஆண்டவர் சொல்லி அநேக இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றதை நம்ம கேட்கிறோம், வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலே சகல ஆறுதலால் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். எனக்கு இதை சொல்லும் போதே ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. அவர் மட்டும்தாங்க ஆறுதல் கொடுக்க முடியும். ஆறுதல் கொடுத்துட்டு இப்ப நம்மலாம் போய் மனுஷர்கிட்ட போய் ஒரு துக்க வீட்டுக்கு போறோம்னு வச்சுங்க, அங்க போய் அவங்களுக்காக அவங்களுடைய கண்ணீர்ல நம்மளுடைய கண்ணீரையும் சேர்த்து அவர்களுக்கு துக்கத்துல ஆறுதல் படுத்தி வசனங்களை வாசித்து ஜெபித்து வருவோம். அவ்வளவுதான் நமக்கு தெரியுமே தவிர அந்த ஆறுதலில் இருந்து அவங்க பெர்மனண்டா நீக்கிறதுக்கு என்ன இயேசுவால் மட்டும்தான் முடியும். பாருங்க, வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மட்டும் பாருங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அடுத்தது வாசிங்க. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்தது வாசிங்க. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நாயினூர் என்ற ஊர்ல ஒரு விதவை இருந்தாள். அவளுடைய ஒரே மகனை நம்பி இருந்தா, என் கணவனும் இல்லை, இந்த மகன் தான் என்னை காப்பாற்றுவான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போதே மகனும் மரித்து விட்டான். அந்த சவ ஊர்வலம் போகிறது. பின்னால ஸ்திரீகள் அவளுடைய தாயார் எல்லாம் அழுது கொண்டே பின்னால போறாங்க. இயேசுவும் சீஷர்களும் அந்த வழியா வராங்க. அப்ப அந்த ஸ்திரீய பாக்குறாங்க, ரொம்ப துக்கமா இருக்கிறா, ஒரே மகன், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆண்டவர் அவள் அண்டை வராரு. ஆறுதலற்ற அவள். எல்லாரும் கூட சென்ற ஸ்திரீகள்லாம் அழாதமா, கடவுள் பார்த்துக்குவார், அப்படிலாம் ஆறுதல் படுத்திக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஆனா இயேசு வந்தார். அவளை பார்த்து என்ன சொல்றாரு? அவள் மேல் மனதுருக்கங்க. நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள ஒரு ஆண்டவர். அவளை பார்த்து அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். உடனே அவர் சாதாரணமா பணத்தை எடுத்துக்கிட்டு போனா வீட்டுல தொடங்கினா வழியில எங்கேயும் நிக்க கூடாது. அதான் ஒரு அவங்க கடைபிடிக்கிற ஒரு காரியம். இங்க தொடங்கினா சுடுகாட்டுல தான் கொண்டு போய் நிக்கணும். ஆனா இவர் கிட்ட வந்து அந்த ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயே அழாதே அப்படின்னு சொல்லி மனதுருகி அழாதேன்னு சொல்லிட்டு பாடைய தொட்டாரு. உடனே அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அவங்களுக்கு பாடைய தொட்ட உடனே ஒரு வல்லமை அந்த பிணத்துக்குள்ள, அந்த வாலிபனுக்குள்ள கடந்து போனதை இந்த 4 பேர் சுமந்து போனார்கள் அல்லவா, அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அதனால ஐயோ ஏதோ ஒரு வல்லமை நமக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டாங்க. நின்ன உடனே, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி அவனை பார்த்து சொல்றாங்க. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். எழுந்திரு மட்டும்தான் சொன்னார். அவன் ஆனா என்ன செஞ்சான்? எழுந்தான், உட்கார்ந்தான், பேச தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்துல பாடையிலிருந்து எடுத்து அவன் தாயின் இடத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஆறுதல் படுத்துறது மட்டும் இல்ல, ஆறுதல் படுத்தி இழப்பை ஈடு செய்கிற தேவன் ஆண்டவரே. நிரப்பி ஆறுதலால் நிரப்பி ஆண்டவர் அந்த இழப்பை ஈடு செய்றார். எல்லாரும் பயமடைகிறாங்க, பயந்து போறாங்க. மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறான்னு சொல்லி, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த அருமையான வேளையிலே 3 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம் அல்லவா. நிறைந்து என்ன செய்யறாரு? ஜபம் பண்ணும்போது நிறைத்து தாகம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். நமக்கு எப்பவுமே நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அதை செய்வார் இல்லையா? அதில் இந்த இடத்துல வாய்க்கால்களை வெட்டுனா பள்ளத்தாக்குகள் தண்ணீரால். சூழ்நிலையெல்லாம் பார்க்காது, காற்று வராது, மழை வராது, எதுவுமே வராது, ஆனா தண்ணி நிரம்பும். அதை நீங்க பார்ப்பீங்க. அது ஜபத்தினாலதான் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தா. 2வது, நிறைத்து தம்மண்டை அழைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஒன்றுமே இல்லாம வெறுமையான இடத்துல அவன் இடம் கொடுத்தான்.
ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். நம்ம செய்யற காரியங்கள் இருக்கு இல்லையா, முதலாவது செபிக்க வேண்டும், அடுத்தது ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்த சந்தம் அப்போதான் நிறைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக ஆறுதல் தருகின்ற தேவன். உடனே இந்த பாடையை சுமந்தவர்கள் நின்றார்கள். உடனே அங்கு ஒரு ஆறுதல் பெருகிற்று. அங்கு ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை கடந்து வந்தது. பிரியமானங்களே, நீங்களும் நான் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு ஆறுதல் தருகிறவர், நீர்தான் எங்களை நிறைத்து ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும், சூழ்நிலையெல்லாம் சாதகமற்று இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா, ஜெபிப்போம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமேன், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. செய்தியை கேட்டுக்கொண்டத ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவன். கடந்த வாரம் ஆண்டவரே நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்த ஆண்டவரே 3 குறிப்புகளை இந்த வாரம் ஆண்டவரே நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவன். நாங்கள் ஜெபிக்கும் போது சாதகம் சூழ்நிலை இல்லாத சாதகமாய் இருந்தாலும் ஆண்டவரே, சாதகமற்ற சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே, நீங்க அங்க ஒரு பெரிய விசேஷித்த அற்புதத்தை செய்து தாகத்தை தீர்க்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைத்து எங்களை உம்முடைய ஊழியத்திற்கென்று தெரிந்தெடுக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம். உம்முடைய அழைப்பை நிராகரிக்காதபடி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வர நீர் உதவி செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். சகல ஆறுதலின் தேவன், எங்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி ஆண்டவரே ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை எங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் முடிந்தது என்று நாங்கள் நினைத்திருந்தாலும் என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து, இல்லை மகளே, இல்லை மகனே, பயப்படாத, நான் கூட இருக்கிற, முடிந்தது நீ நினைக்காத, நான் உனக்கு கூட இருந்து உன்னை உயிர்ப்பித்து தருவேன் என்று சொல்லி காரியங்களை வாய்க்க செய்கிற அன்பின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க உதவி செய்யுங்க. இது வெறும் வார்த்தையாக அல்ல ஆண்டவரே, தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தையாய் கடந்து போவதாக ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.